வெல்கம் பேக் டு பிரைவேட் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1vs1 ஒன்லி ஹெட்ஷாட் சேலஞ்ச் தான் போட போகிறோம். அது நானும் என் தம்பியும் தான் 1vs1 போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லு. ஹலோ. சரில, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நானும் என் தம்பியும் தான் 1vs1 போட போகிறோம். சரி, இப்போ மேட்ச்சுக்குள்ள போயாச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஒன் டாப் மட்டும் தான் கைஸ் அடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான கன் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பானுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்ம இந்த வெண்டிங் மிஷினில் போய் நம்ம நம்மளுக்கு தேவையான கன்று பை பண்ணிக்கிட போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டாப் அடிக்கிற மாதிரியான கன்று தான் கைஸ் கொடுத்துருப்பானுங்க. இது என்னது, ஏதோ புதுசாக க்ளோவால்லாம் இருக்குது கைஸ். இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அதுவும் க்ளோவால் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் அது வெள்ளை கலரில் இருக்குதுன்னா எனக்கும் தெரியல. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் தான் ஒன் டாப் அடிக்க போகிறோம். ஜெயிச்சிருவியா அந்த மேட்ச்ல? நிறைய கான்ஃபிடென்ட்டா இருக்க போல இருக்கு கைஸ். வந்து பாத்தீங்கன்னா மொதல் மேட்ச் நம்ம வந்தாச்சு. பாடி ஷாட் அடிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். பாடி ஷாட் அடிச்சா டேமேஜே போகாது. ஹெட் ஷாட் அடிச்சா மட்டும் தான் டேமேஜ் போகும். அவன் தலையை வெளியே காமிக்க மாட்டேங்கான் கைஸ். பைப்பில் உஷாராயிட்டான். நம்ம பக்கத்தில் போய் தான் அடிக்கணும். அதுக்கு ஒரு அடியுமே பட மாட்டுங்க. இப்படி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடச்சில் ஒரு அடியுமே பல்லாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அவன் பயந்து போய் டிம்யூனிட்டி போட்டு விட்டான். ஹெட் ஷாட் அடிச்சிருவேன்னு பயந்துட்டான் போல இருக்கு. இல்லை வெளியே வாழ. இல்லை எப்படி இங்கே வந்த? என்ன கேக்குதா? பேசிட்டே விளையாடுவோம்ல, யாங்களே இப்படி பண்ணுத? ஒரு மாதிரி எக்கோ அடிக்கல நீ பேசுறது. அப்படியா? டெலபோர்டேஷன் எப்படி ஆகுது அதுக்குள்ள டக்கு டக்குன்னு? எங்க இருந்து அடிச்ச? இதெல்லாம் சீட்டிங்க. நீங்களே பார்த்தா தெரியும். நான் குளோவால் போட்ட பிறகு செத்து கிடக்கேன். அது எப்படின்னு தெரியல. நீனே சொல்ல, குளோவால் போட்டவர் தானே செத்தேன். ஆமாடா. எப்பல? இல்ல நான் அதுதான் ஃப்ரீ ஃபயர் ஹேக் ஏத்துனேன். அப்படியா? ஃப்ரீ ஃபயர் ஹேக் வச்சிருக்கியா? அதான் ஹெட்ஷாட் அடிக்க உனக்கு தான் ஹெட்ஷாட் அடிக்க தெரியாதுன்னு பார்த்தேன். டெலபோர்ட்னா கைஸ் பாத்தீங்கன்னா டெலபோர்ட் ஆயிட்டே இருக்கு பாட்டு. இல்ல திருப்பி ஆவாதல. இல்ல எங்க போன? இங்க வரல. இல்ல எங்கல டெலபோர்ட் ஆவுதே? போ சாவு. சாவாம்ல. உள்ளி பாபா மந்திரத்தை போட்டம்ல. உள்ளி பாபா. இல்ல உன்னோட மந்திரம் என்னது சொல்லு. இப்ப பாருல என்ன உள்ளி பாபா. உள்ளி பாபா உள்ளி பாபா. ஐயோ ஹெட் ஷாட்டுங்க. என்னல ஆப்ரா டாப்ரா மந்திரம் வேலை செய்யுது. அப்ப உள்ளி பாபா உள்ளன் பாபா டெலபோர்ட் ஆயிட்டாங்க. பாட்டு குட்டி. இல்ல செத்து போலை கைஸ். ஓடிட்டே இருக்கான் குடுகுடுன்ட்டு. அந்த உள்ளி பாபாக்கு ஜெய். இப்ப நான் மட்டும் ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன்னா இந்த அவன் மூஞ்சி எங்க வைப்பான்னு தெரியல. உள்ளி பாபா மந்திரம் வேலை செய்ய மாட்டுக்கல. செஞ்சுட்டு உள்ளி பாபா. என்ன ஓ மந்திரம் வேலை செய்யலையோ? ஆமாடா, அதான் ஃபர்ஸ்ட் வாட்டியே ஃபெயிட்ல. ஆமாடா. பாத்தியா என் மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி. என் மந்திரத்தை காப்பி அடிக்காங்க. உள்ளி பாபா மந்திரம் எனக்கு மட்டும் தான் வேலை செய்யும். உனக்குலாம் செய்யாது. என்னடா गाइस என் மந்திரத்தை ஆட்டிய போட்டு அவன் ஜெயிச்சிட்டான் गाइस. இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. என் மந்திரத்தை ஆட்டிய போடுதே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு?
எத்தனை ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோம்? சமமா தான் ஜெயிச்சிருக்கோம். அப்போ பிரச்சனை இல்ல. உள்ளி பாபாக்கு ஜெய், உள்ளி பாபாக்கு ஜெய். ஏய் நீ என்ன பண்ற? நான் அங்க அடிச்சாச்சு, நான் அங்க உள்ள போயிட்டேன், அப்பவும் பார்த்து நீ அடிக்க. ஏல உள்ளி பாபாக்கு ஜெயில, ஜெய் ஜெய். உள்ளி பாபா என்ன கைவிட மாட்டாரு. எப்படி என் மந்திரம் வேலை உள்ளி பாபாக்கு நான் அபிஷேக பண்ணு. உள்ளி பாபாக்கு நான் மொட்டையே போடுதம்ல ஒன்னு அடிச்சிட்டேனா. ஆய் உள்ளி பாபாக்கு ஜெய். அங்க போய்டியா? உள்ளி பாபா, உள்ளி பாபா, உள்ளி பாபாக்கு ஜெய். மக்களே அவனும் நம்ம மந்திரத்தை யூஸ் பண்றான். அவனும் நம்ம மந்திரத்தை யூஸ் பண்றதுனால கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு காம்படிஷன். ஏன்னா உள்ளி பாபா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கூடுது. நானே என் கிட்னியை வித்து வாங்கி வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் இந்த மந்திரத்தை. அதனாலதான் நம்மளுக்கு வேலை செய்யுது. அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, அவன் மொட்டை போட்டணும். சரி விடுங்க விடுங்க. இப்போ இவனுக்கு பாருங்க எப்படி ஒன்டா படிக்கிறேன்னு. அது வாழை எங்கே போன? ஏய் அங்க போயிட்ட எப்பல போன? கைஸ் இவன் ஓவரா டெலபோர்ட் யூஸ் பண்ணா, அதனால எங்க இருக்கானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ திருப்பி டெலபோர்ட் யூஸ் பண்ணாது. இங்க வந்துருவான்னு நினைக்கேன். பாப்போம். இல்ல என்னல கைஸ் நம்மளே இவன் ஏமாத்துறானா. இங்க இருந்து அங்க டெலபோர்ட் ஆகி போறான், அங்க இருந்து இங்க டெலபோர்ட் ஆவான்னு பார்த்தா அங்கேயே நின்னுக்கிட்டு நம்மள அடிச்சிட்டு இருக்கான். இவனோட பிளான் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம அங்க வருவோம்னா நம்மள ஈஸியா அடிச்சிருவோன்னு தான் பிளான். நம்மள அவன் ஈஸியா அடிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்கான். நம்ம அங்க போச்சுல இவன் இங்க டெலபோர்ட் ஆகி வருவான்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். பார்த்தா நம்ம போச்சுல கரெக்டா ஹெட்ஷாட் அடிச்சிடலாம் நான் ஒரு பிளான் போட்டிருக்கான். எப்பல गाइस இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. என்னோட உள்ளி பாபா மந்திரத்தை மாட்டே போட்டான். இதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லு.